சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் என்ற தலைப்பில் சொந்த நிலத்திலே கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு வாரம் ஒரு மாதம் அல்ல, கிட்டத்தட்ட 1100 நாட்களாக எங்களுடைய விளைநிலத்தை நாங்கள் வானூர்தி நிலையம் அமைக்க தரமாட்டோம், ஏரோட்டும் நிலத்திலே ஏரோப்ளேன் ஓட்ட விடமாட்டோம் என்று தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் வீரத்தோடும் பரந்தூர் உள்ளிட்ட ஏகனாபுரம் உள்ளிட்ட மக்கள் போராடி வருகிறார்கள். அவருடைய குரலுக்கு வலிமை சேர்க்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அல்ல, அரசு விடாப்பிடியா நிக்குது, நாங்க ஏரோப்ளேன் கட்டியே தீர்வோம்னு, ஏர்போர்ட் கட்டியே தீர்வோம்னு. அண்ணன் தான் அந்த கதை என்ன சொன்னாங்க. நம்ம ஊர்ல ஒருத்தன் 100 ஏக்கர்ல இடம் வாங்கியிருக்கான். எப்படா இடம் வாங்கினு கேட்டதுக்கு 500 எரும மாடு இருந்துச்சு, அதை வித்துட்டேன் அப்படின்னு இருக்கான். எரும மாடை வித்து எதுக்கு 100 ஏக்கர் வாங்கியிருக்க? எரும மாடை வித்துட்டான். அந்த வித்த காசுல 100 ஏக்கர்ல அருமையான தொழுவம், மாட்டு தொழுவம் கட்டியிருக்கான். அப்ப அவன்கிட்ட போய் அட பைத்தியக்காரா, மாட்டை பூரா வித்துப்பட்டு ஏன்டா மாட்டு தொழுவம் கட்டுற, உன்ன மாதிரி முட்டா பைய கேன பைய கிறுக்கு பைய உலகத்துல உண்டான்னு கேட்டிருக்கான். ஏண்டா எரும மாட்டை பூரா வித்து மாட்டு தொழுவம் கட்ட நானே முட்டா பையன்னா, பிளைட்ட பூரா வித்து ஏர்போர்ட் கட்ட அவன் எவ்வளவு பைய முட்டா பைய? சொந்தமா பிளைட் இல்ல, சொந்தமா வானூர்தி இல்ல, அவன் வானூர்தி நிலையம் கட்டலாம், நான் மாட்டை விட்டு தொழுவம் கட்ட கூடாதா அப்படின்னு கேட்டான்னு சொல்லி எங்க அண்ணன் என்கிட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. எந்த முட்டா பையல் நினைச்ச அண்ணன் சொன்னான்னு தெரியல. அந்த முட்டா பையலுக்கு உரைக்கிறதுக்காகத்தான் நாமெல்லாம் கூடி இங்க நிக்கிறோம். 5700 ஏக்கர், 12 ஏரிகள், 24 குளங்கள், 40க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பள்ளிவாசல், தேவாலயம், பள்ளிக்கூடம், கோவில், தலைமுறையா வாழ்ந்த வீடு எல்லாத்தையும் இடிச்சிட்டு 1 ஏக்கருக்கு 3 மடங்கு அதிகமாக இவங்க பணம் கொடுப்பாங்களா? அதை வாங்கிக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடணுமா? சரி, நாங்கள் 5700 ஏக்கரை கொடுக்க தயாரா இருக்கோம். அதுக்கு முன்னாடி டிஎல்எஃப் இருக்குல்ல, அதே பரந்தூர்ல இருந்து ஏகனாபுரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஎல்எஃப் 500 ஏக்கர் இருக்கு. முதல்ல டிஎல்எஃப் வாங்கு, டிஎல்எஃப் வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் டிஆர்ஏ ஹோம்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட், யாரு? சென்னையில தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்து நிற்பார்ல, சேகர் பாபு பினாமி, டிஆர்ஏ, அதை வாங்கு 500 ஏக்கர். அப்படியே கீழே வா. போக்குவரத்து துறையில ஊழியராக இருந்த தேசபந்துன்னு ஒருத்தர், மன்னார்குடியை சேர்ந்த தேசபந்து, அந்த தேசபந்து பந்து மாதிரி 250 ஏக்கர் வச்சிருக்காரு. தேசபந்துடைய மகன் ஹரிஷ்குமார் பேர்ல எந்த ஊர்ல டேட்டாவோட வந்திருக்கோம்ல, எந்த ஊர்ல? தேசபந்துடைய மகன் ஹரிசங்கர் பேர்ல புல்லலூர் கிராமம், பரந்தூர் பக்கத்துல, ஏகனாபுரம் பக்கத்துல புல்லலூர் கிராமத்துல 250 ஏக்கர். எப்ப வாங்கினது? 2019. இங்க இருந்துதான் இந்த ஊழல் ஆரம்பிக்குது. இந்த புல்லலூர் கிராமத்துல தேசபந்துக்கு 250 ஏக்கர் வாங்க காசு கிடையாது. காசு கொடுத்தது சசிகலா. சசிகலா ஏன் காசு கொடுக்கணும்? சசிகலா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. சசிகலாவுடைய பினாமி தேசபந்திற்கு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை ஆக்கிரமிக்க மறுத்து அந்த ஏர்போர்ட் டிஆர்பி ராஜாவுக்கு என்ன கடமை வந்தது? என்ன வந்துச்சு உங்களுக்கு? சசிகலா பினாமி தேசபந்துவுக்கும் டிஆர்பி ராஜாவுக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? அப்போ தேசபந்து இடத்தை எடு, டிஆர்ஏ இடத்தை எடு, டிஎல்எஃப் இடத்தை எடு, அப்புறம் வா ஊருக்குள்ள. சுத்தி கிட்டத்தட்ட 10,000 ஏக்கரை வாங்கிட்டாங்க. வாங்கி வச்சிட்டு எதுக்காக 10,000 ஏக்கர் வாங்கியிருக்கான்? அபார்ட்மெண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ், இந்த லூலு மால் மாதிரி மால் கட்டுறதுக்கு வாங்கிட்டான். வாங்கிட்டு நடுவுல இருக்கக்கூடிய விவசாய நிலம். நாங்கள் தற்சார்பு, எங்க அண்ணன் சீமானவர்கள் தற்சார்பு கொள்கை பேசுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தங்களிடத்தில் இருக்கிற வயல்
தங்களுக்கு மாடு, தென்னந்தோப்பு, இதை வைத்துக் கொண்டு தன்மானமிக்க வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிராமம் ஏகனாபுரம் கிராமம். அந்த கிராமத்து மக்களை எப்பறம் நீ அழிப்ப? அவன் யார்ட்டையும் கையேந்திர, காவிரி தண்ணி கொடு, பாலாறு தண்ணி கொடு, எங்களுக்கு செம்பரமாக்கத்திலிருந்து திறந்து விடு, எங்களுக்கு புழல் இருந்து திறந்து விடு, எங்களுக்கு தாவரவர் எங்கிருந்து வலிச்சு கொண்டு வா, எங்களுக்கு கூட்டு குடிநீர் கொண்டு வா, கேட்கல. இயற்கையாக பொழியக்கூடிய மழையை நம்பி, வானை நம்பி வாழக்கூடிய ஒரு கிராமம் ஏகனாபுரம் கிராமம், நெல்வாய் கிராமம், 13 கிராமங்கள். டெல்டா மாவட்டம், காவிரி பாயுது, ஒரு போகம் தான் விவசாயம் பண்ண முடியுது. காவிரி பாய்ந்துமே, ஆனால் தமிழ்நாட்டில் 2 போகம் விவசாயம் செய்யக்கூடிய, அதுவும் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய கிராமம் ஏகனாபுரம் கிராமம். அதை அழிக்க நிக்கிறானே, அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? சுத்தி நிற்கக்கூடிய இந்த முதலாளிகளுடைய விளைநிலத்தினுடைய மதிப்பை கூட்டணும். 2019 இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வரும்போது இடத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஒரு ஸ்கொயர் ஃபீட், அங்க ஸ்கொயர் ஃபீட் கிடையாது, சென்ட் தான். ஆனா ஒரு அடி நிலத்தினுடைய மதிப்பு 80 இருந்து 150 ரூபாய். அண்ணா சுப்பிரமணியன் இல்லையா? 80 இருந்து 150 ரூபாய். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா மதிப்பு? 3000 இருந்து 4000 ரூபாய். ஏர்போர்ட் வரல, வரப்போதுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அத்தனை பேரும் கோட்டை கட்டி கொடி கட்டி வாழ்வதற்காக எங்களுடைய ஆத்தாளும் அப்பனையும் மாமனும் மச்சானும் அண்ணனும் தம்பியும் சாவணுமா? இதுல தமிழ்நாட்டில் சில பேர் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம், நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம். தமிழ்நாட்டுடைய 2 பெருங்குடிகள், ஒன்று படையாச்சி, இன்னொன்னு பறையர். இந்த 2 பெருங்குடிகளும் தான் இந்த 13 கிராமங்கள்ல நிறைந்திருக்கிறது. இந்த 2 சமூக மக்களுக்காக கட்சி நடத்துறோம் சொல்ற ஒருத்தன் கூட உண்மையா நிக்கல. ஆனால் தமிழ் சமூகத்துக்காக நிக்கிறோம் என்று சொல்கிற அண்ணன் சீமான் தொட்டு பாரா ஏகனாபுரத்தை நிக்கிறாரு. அவன் ஏர்போர்ட் இல்லங்க, ஒரு பேனா சிலையே வைக்க வக்கில்லாதவன் ஏர்போர்ட்டை கட்டிடுவானா? 8 நிமிட பேச்சு உலகத்துல பெஸ்ட் ஸ்பீச் சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உலகத்துல ஆக சிறந்த பேச்சு அந்த 3 நிமிட பேச்சு, எங்க அண்ணனோட 3 நிமிட பேச்சு. ஆமா, ஆபிரகாம் லிங்கனுடைய பேச்சு. அதுக்கப்புறம் உலகத்துல ஆக சிறந்த ஷார்டஸ்ட் ஸ்பீச் சொல்லுவாங்க, ஸ்வீட்டஸ்ட் ஸ்பீச். அது பேனாசலம் அமைப்புக்கு எதிராக கருத்து கணிப்பு கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசிய 3 நிமிட பேச்சு. 3 நிமிடம் டவுசர் நனைஞ்சிருச்சு. அன்னைக்கு காயப்பட்ட டவுசர் தான் அப்புறம் போடவே இல்லை. ஜெர்மன் போயிருக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு. ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டாராமா. ஆகடா, ஏற்கனவே அபீரகத்துக்கு போயிருந்தா, ஆக சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்து 7,000 கோடிகளை 7 நிறுவனங்களை கொண்டு வந்த அமெரிக்க தேசத்திற்கு சென்றிருந்தார்கள். கடந்த ஆண்டு 3000 கோடிக்கு 3 நிறுவனங்களை கொண்டு வந்திருந்த. இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு வந்து என்ன ஜெர்மனை சுத்தி பார்க்கணும் தானே, சொல்லிட்டு போங்கப்பா. நாங்க என்ன கேட்கவா போறோம்? ஜெர்மனுக்கு போய் போஸ்ட் கொடுங்க, சந்தோஷமா இருங்க. உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டின ஒரே ஆளு நம்ம அப்பா தான். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லை. ராமசாமி என்ன ராமசாமி எப்படி இருக்க, ஆலைய காணோம் அப்படின்னு சொல்லல. அப்பா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அப்பா இல்ல, ரொம்ப தப்பா. இப்ப லண்டன்ல போய் பெரியார் சிலை, பெரியாருடைய ஸ்டாச்சு, பெரியாருடைய போட்டோ திறக்கிறாங்களாம். உள்ளூர்ல ஓணாம் பிடிக்க முடியாதவன் உலக நாட்டுல போயிட்டு டைனோசர் பிடிச்சானா. அந்த கதையா இருக்கு உங்க கதை. அந்த காலுடைய வாடகை 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் கொடுத்தா ஜிபி முத்துக்கு தர சிலையை கூட அங்க திறக்கலாம். இந்த கூமாப்பட்டி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற அந்த தம்பி தங்கமாட்டிக்கு போட்டோ கூட திறக்கலாம். 30,000 ரூபாய் வாடகை. ஒரு மாணவர், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 8,000 ரூபாய். 100 பேருக்கு கொண்டு போனோம்னா 8 லட்சம் ரூபாய். மொத்தமா 8,30,000 ரூபாய் கட்டணும்னா உள்ளூர்ல நம்ம கல்யாண மண்டபத்தை வாடகை பிடிக்கிற மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல அந்த அறைய வாடகை கொடுக்கலாம். அங்க போய் லண்டன் சென்ற பெரியார், உலகம் முழுமைக்கும் சென்ற பெரியார், என்ன இவ்வளவு கேவலமா ஒரு விளம்பரம் தேவையா? உள்ளூர்ல மக்கள் போராடி கொண்டிருக்கிறான், அவனை சந்திக்க வக்கில்ல. மேல்மா விவசாயிகள் போராடுறாங்க, அவங்களை சந்திக்க வக்கில்ல. அவர்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை? இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த ஏகனாபுரம், பரந்தூர், நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் திமுக அமைச்சர், எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை அமைச்சர், ஒருத்தர் என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் போராடுறீங்க, உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு கேட்கறது இல்ல. இதுல ஒரு கும்பல் என்ன பண்ணுது, நாங்க விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லல, ஆனா இங்க வேண்டாம்னு சொல்றோம். நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது, நாங்க டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாது.
ஆனா இங்க வேண்டாம். சரி, இங்க வேண்டாம். 5700 ஏக்கர்ல ஏரியும் அழிக்காம, குளத்தையும் அழிக்காம, கம்மாயும் அழிக்காம, வீட்டையும் இடிக்காம, கோயிலையும் இடிக்காம, பள்ளிக்கூடத்தையும் இடிக்காம 5700 ஏக்கர்ல பனையூர்ல இடம் இருக்கா? தெரியாம கேக்குறேன். எங்க இருக்கு? உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு படத்துல பேசுறது. இங்க இந்த கிராமத்துல வேண்டான்னு சொல்றோம். வேற எந்த கிராமத்துல அப்ப வச்சுக்கலாமா? அப்ப இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க? ஓட்டுக்கு வந்தேன். அந்த கிராமத்துல வச்சா வருவீங்களா? வரமாட்டேன். தெரியாது, ஸ்கிரிப்ட்ல இல்ல. ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நாங்க பேசுவோம். ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டே தமிழ்நாடு தத்தளிக்குது. இப்போ ஒரு A4 சீட்டு வந்திருக்கு. துண்டு சீட்டு கிட்டே தடுமாறியாச்சு. அதுக்கே துண்டு சீட்டுக்கே நமக்கு அவ்வளவு சிரமம். மீனவர்கள் போராட்டம், மாணவர் போராட்டம், ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், இந்த பக்கம் பரந்தூர் போராட்டம், மேல்மா போராட்டம், மேல்பாதி போராட்டம், வேங்கவயல் போராட்டம், குலசேகரப்பட்டினம் போராட்டம், துண்டு சீட்டுக்கு. இப்ப A4 சீட்டு வந்து துண்டு சீட்டாவது கொள்கையே பேசுவோம். ஏதாவது பிரச்சனை தான் துண்டு சீட்டை பார்க்கும். இந்த A4 சீட்டு கொள்கையே கிடையாது, அது A4 பார்க்கும். ஆக நாங்க என்ன பண்ண போறோம்னா, என்ன பண்ண போறிய? ஆக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஆக அந்த வகை என்ன பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிக்கு நல்லது பண்ண போறோம். அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா, மத்தவங்களுக்கு பண்ண மாட்டேன்னா பதில் இல்ல. இதையும் ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு மாற்று, எந்த மாற்று? ஒரு நோக்கம். ஏர்போர்ட் வேணும், எதற்காக வேண்டும் என்ற கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்ப தலைவன் எங்களுடைய செந்தமிழன் சீமான் மட்டும்தான். சென்னை வானூர்தி நிலையம் என்ன பிரச்சனை? 1100 ஏக்கர் இருக்கு. பக்கத்துல 900 ஏக்கர்ல ஆர்மியுடைய இடம் இருக்கு. 900 ஏக்கர். அந்த இடத்தை சேர்த்தா 2000 ஏக்கர் வருது. அந்த 900 ஏக்கர்ல ஆர்மி, இந்திய ராணுவம் பயிற்சி எடுக்கிற இடத்தை நீ கொண்டு போய் கிளாம்பாக்கம் பக்கத்துல வை. விழுப்புரத்துல பயிற்சி எடுத்தா பிரச்சனை ஆயிருமா? இல்ல திருச்சியில பயிற்சி எடுத்த பிரச்சனை ஆயிருமா? இல்ல மதுரையில பயிற்சி எடுத்தா அந்த பயிற்சி அங்க எடுக்கலாம். ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணணும்னா ஏற்கனவே இருக்க சென்னை வானூர்தி டெவலப் பண்ணு, தூத்துக்குடியை டெவலப் பண்ணு, திருச்சியை டெவலப் பண்ணு, மதுரையை டெவலப் பண்ணு, கோயம்புத்தூரை டெவலப் பண்ணு, தஞ்சாவூரை டெவலப் பண்ணு, சேலத்தை டெவலப் பண்ணு. புதிய 20 வானூர்தி அமைஞ்சிரு. சென்னைக்கு வரக்கூடிய வானூர்தி நிலையத்தில் 80 விழுக்காடு பேரு மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர் மக்கள் தான் வர்றான்றான். அதை டெவலப் பண்ண முடிஞ்சு போச்சே. ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றோம், லெக்குக்கு மட்டும் போட முடியுமா? பைசப்ஸ்க்கும் போடணும், ட்ரைசப்ஸ்க்கும் போடணும், ஷோல்டருக்கும் போடணும், பேக்குக்கும் போடணும், அதுக்கப்புறம் அப்டாமலுக்கும் போடணும், எல்லாத்துக்கும் போடணும். வெறுமனே பைசப்ஸ் மட்டும் இது மட்டும் வீங்கி இருக்கு, மத்ததான் ஜூம்பி இருக்கும். இங்க சென்னை மட்டும் வீங்கி இருக்கு, மத்தது பூரா ஜூம்பி இருக்கு. எல்லாம் உடற்பயிற்சி மொத்தமா செய்யற 7 நாள் இருக்குடா எருமை மாடு, எல்லா பக்கமும் செஞ்சு விடுன்னு நாங்க சொல்றோம். அதுதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை தான் நாங்கள் கேட்கிறோம். அதைத்தான் சீமான் சொல்லுகிறாரு. அது மாறும். நீங்க 1100 நாட்கள் போராடிட்டு சோர்வடையாதீங்க. என்ன சுப்பிரமணியன் சொன்னாங்க, நாங்க போராடி சோர்வடைஞ்சிட்டோம் சொன்னாங்க. சோர்வடையாதீங்க. நீங்கள் சோர்வடைஞ்சாலும் உங்களுடைய அண்ணனாக, எங்களுடைய அண்ணனாக இந்த காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம், அண்ணன் சீமான் அவரின் தம்பிகளும் உயிரோடு இருக்கிற வரை இந்த நிலத்தில் வானூர்தி நிலையம் வராது. இறுதியாக ஒரு சாலை விரிவாக்கத்தில் தன் வீட்டை இழந்த ஒரு பெண்மணி குறித்து கவிப்பேரசு ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். அது ஏகனாபுரம் மக்களுக்கு சரியாக பொருந்தும். ஏழ துரசாமி, எங்கடா உங்கப்ப கல்லுக்கடை போயிருப்பான், கையோட கூட்டியாடா, வீட்டை இடிக்கிறாக, வெறப்பா நிக்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக, ஓடி போய் கூட்டியாடா, சாமிகளா சர்க்காரு சாமிகளா, சிலந்தி வளையெடுக்க சீட்டெழுதி வந்தீங்களா, சித்தரம்பு நசுக்கத்தான் ஜீப்பிலேறி வந்தீங்களா, வெள்ளாட்டம் காம்பு மேல விசம்படிய கணா கண்ட, ஓடையில ரத்தமெல்லாம் உருண்டோட கணா கண்ட, காத்து கருப்பாச்சே, கண்டகனா படிச்சிடுச்சே, எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்துடுச்சே, முன்னெடுக்க போன மூத்தவன காங்கலையே, 7வது படிக்க போல இளையவனும் காங்கலையே, ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்கம் நிக்கிறாங்க. எட்டி மிதிச்சாலே இத்து போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே, நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா, கடஞ்ச தயிர்படுமா, காஞ்சிபுரம் தரிபடுமா, முஞ்சுவரு கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன், பித்தளை குடத்தை வச்சு பிஞ்சுவரு கெச்சு வச்சேன், கதவு மரம் வாங்க காசு இல்ல ராசாவே, கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன், கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம், வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம், ஐயா தொரமாரே 5 விரல் மோதிரமே, பாதகத்து சொத்துவத்து பாரமையா கண்டிருந்து, தண்ணி பிடிக்க தகரக்குடம் ஒண்ணு இருக்கு,
பத்து வச்ச பாத்திரங்கள் 2 இருக்கு. என் புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு. போங்கய்யா, போயிருங்க, புண்ணியமா போகட்டும். எங்க வீட்டு நாய்குட்டி என்னைக்கும் தூங்கட்டும். அழுதாலும் ஏழ சொல் அம்பலத்தில் ஏறாது. அருகம்பல் புத்து சொல்லி அருவாமனை கேட்காது. இடிங்கய்யா, இடிச்சிருங்க, கூடைய பிரிச்சிருங்க, கொடியெல்லாம் அறுத்துறீங்க. கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிறீங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறையா, சிகரெட் பிடிப்பவரே செவமெடுத்து கேளுமையா. கொள்ளையில எம்மக மல்லிகைப்பூ நட்டிருக்கா. நீர் குடிச்சு வளர்ந்த கோடி வேர் பிடிச்சு நின்று இருக்கு. கொத்தி வளர்த்த கோடி பூ பூக்க முன்னால கத்தி வீசாதீங்க, கடப்பார எரியாதீங்க. ஆசையா வளர்த்த கோடி அசங்காம நிக்கட்டும். அவ வச்ச மல்லிதான் எவளுக்கோ பூக்கட்டும், அவள் வச்ச மல்லிதான் எவளுக்கோ பூக்கட்டும். எங்கள் ஏகனாபுரத்து மல்லி எல்லோருக்கும் பூக்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.